முட்டாள் அரசன். வாரியார் சொன்ன கதை. ஒரு ஊரில் ஒரு முட்டாள் அரசன் இருந்தான். அவனுக்கு கீழே ஒரு 10 அமைச்சர்கள் இருந்தார்கள். அரசன் இப்படியே அப்படிதானே அமைச்சர்களும். அவனுக்கு எந்த வித பஞ்சாயத்து பிரச்சனை எதுவுமே வர்றதில்லை அரசனுக்கு. ஏன்னா அரசனை பற்றி தெரியும் மக்களுக்கு. ஒரு முனிவர் தான் அதை தீர்த்துக்கிட்டு இருந்தார். என்னடா நம்மளுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட வரலையேன்னு அரசன் வேண்டிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு பஞ்சாயத்து ஒரு நாள் வந்துட்டு அவர் என்னடான்னா ஒரு திருடன் வந்து அரசன்கிட்ட முறையிடுறான். ஐயா, நான் ராத்திரி 12 மணிக்கு ஒரு வீட்டுக்கு திருடத்துக்காக போனேன். கேட்டு பூட்டின்றது. காம்பவுண்டில் ஏறி குதிக்கலான்னு ஏறி உள்ளே போனேன். ஏறும்போது காம்பவுண்டு செவரு உடஞ்சி கொடுத்துட்டு, அந்த காம்பவுண்டு செவரு ஒழுங்காக கட்டியிருந்தாங்கன்னா உடஞ்சிருக்காது. என் கால் உடஞ்சி போயிடுச்சு பாருங்கன்ட்டான். அப்படியா? இவன் ஏன் திருட போனான்னு கேட்கல. யார் கட்டினது இந்த செவுத்த? உடனே கூப்பிடு கொத்தனாரன்னா. கொத்தனாரை கூப்பிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுன்ட்டான். கொத்தனார் சொன்னான், என் மேலே தவறு இல்லை ஐயா, கட்டின சித்தாளுகள் கலவி கொடுத்த கலவை தான் சரியில்லைனா. அப்படியா? இவனை விடுதலை செய், கலவை போட்ட சித்தாளை கூப்பிடுன்ட்டான். சித்தாளுகள்லாம் வந்தாங்க. ஐயா, நாங்கள் கலைஞ்சதில் தப்பு இல்லை, கரெக்டாக தான் கலந்தோம். அப்போ ஏற்ற ஒரு சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டு கலவை கண்ணா தண்ணியை நிறையா ஊற்றிட்டான்ட்டு. அப்படி அந்த சின்ன பையனை பிடிச்சி தூக்கில் போடான்ட்டான். சரின்னு மச்சா நாளில் நிறைவேறாச்சு. ராத்திரி 12 மணிக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சு விட்டு போய் படுத்தார் அரசன். தூக்கு கயிறு வந்தாந்தாங்க. தூக்கு கயிறு அவன் கழுத்தில் போட்டால் கால் வழியாக நடிக்க போகுது. அவ்வளோ வருஷம் போட்டானோ. திருப்பி ராத்திரி 12 மணிக்கு போனானோ அரசன்ட்ட, ஐயா, பெரிய தூக்கு கயிறாக செஞ்சிட்டான், கழுத்தில் போட்டால் கால் வழியாக வந்துடு, தூக்கு கயிறு என்ன பண்ணுன்னு தெரியாதானோ. என்னடா அறிவு இல்லை, யாருக்குமே அந்த தூக்கு கயிறு சரியால, நம்ம அமைச்சர்களில் ஒரே ஒருத்தனுக்கு கழுத்து சரியாக இருக்குது அப்படின்னா. அப்போ அவனை தூக்கில் போடுறா, இது ஒரு பிரச்சனைன்னு என்னட்ட வந்து சொல்லிட்டீங்கன்ட்டான். அவன் அமைச்சரையே ஒருத்தனை தூக்கில் போட்டான். இதுலேருந்து கதையிலேருந்து என்ன இப்போ புரியுதுன்னா, அரசர்கள் எவ்வளியோ அப்படி தான் அவருடைய அமைச்சர்களும். சரிங்களா? அமைச்சர்கள் எதுக்குன்னா, அமைச்சு என்றால் என்ன அர்த்தம் ஒரு அழகாக சொல்கிறார். ஒரு அங்கத்தை பாதுகாக்க உடம்பு, தோல், சதை, ரத்தம் இதெல்லாம் தேவை. அப்போ தான் ஆத்மாவை பாதுகாக்க முடியும். அவரை பாதுகாக்க தான் அமைச்சர்கள். நல்ல அறிவுரைகளை சொல்லணும். புரியுங்களா? அமைச்சர்கள் சரியில்லைன்னா அந்த அரசாங்கம் தலைகீழாக நடுங்க ஆரம்பிச்சு. இப்போ ஏன் அப்படி தான் நடக்குது. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.